முடியல. டாக்டர் கூட சொல்றேன், சார் 10ஆம் தேதி கல்யாணம் அனுப்பிச்சு விட்டுருங்க பொண்ணு அப்படின்னு கேட்டேன். கல்யாணமா? யாருக்கு கல்யாணம் அப்படின்னாரு. இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம். யார் மாப்பிள்ள? நான் தான் மாப்பிள்ள. கல்யாணமா? கண்ணு முக்கியமா பொண்ணு முக்கியமா? அவனுக்கு கண்ணு போற குருடியை கட்டிக்கு நீங்க என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், குருடியே இருந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டிக்கிட்டு நாரே நீங்க தயவு செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க யாருன்னாரு. அவருக்கு வாக்குவாதம் பண்ண பேச ஆரம்பிச்சோம். அவர் பேச நான் பேச கடைசியில கையெழுத்து போட்டு நானே மனப்பூர்வமா வெளில கூப்பிட்டு போறேன். ஏன்னா வெளில கூட்டு வந்து கேஸெல்லாம் போடுவாங்கன்றதுனால பயந்து ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்தேன். அப்போ டாக்டர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், யோ நீ யார் ஏன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தருக்கு ஊழியர் செய்யற ஊழியர் தான். அதனால மருத்துவருக்கு மேலான மருத்துவர் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர்கிட்ட சொல்லிட்டு ரிசப்ஷன்ல நிக்கிறாரு. டாக்டர் தெரியுது யார் வரா யார் போறான்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் அமைதியா நிக்க வச்சு ரிசப்ஷன் முடிச்சா. அந்த நைட்டு கண்ணில் கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நான் இந்த இத்தனை வருடங்கள் ஊழியம் செய்யறோம். நீங்க யார் குருடனை பார்த்து செஞ்சிருக்கிறீங்க, சப்பானை நடந்து செஞ்சிருக்கிறீங்க, புஸ்தகத்தை பார்த்து இருக்கிறான், செத்தவன் ரோட்ல இருந்து வீட்டுல இருந்து சுடுகாடு வரைக்கும் அவன் வீட்டுல இருந்த அந்த உலகமே உண்மை என்றால் இனி மருத்துவமனைக்கு போகக்கூடாது. என் வைப்பு கண்ணு 2 கண்ணும் சரியாகணும். டாக்டர் ஒரு இன்னொரு அறிக்கை சொன்னா, கண்ணு இந்த நரம்பு பிரச்சனை குழந்தை சத்தியமா வாய்ப்பே கிடையாது. அதனால அதையும் பார்த்துங்க. குருடு எப்போ போகணும்னு தெரியாது. குருட்டு பண்ண கல்யாணம் பண்ணா நல்லா சந்தைக்கு விட்டு குழந்தைய பார்த்து இதுதான் சந்தோஷம் உலகத்துல. இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அந்த காரியத்தை இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பினான். நான் சொன்னேன், அவன்கிட்ட சொல்லிட்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. மருத்துவமனைக்கு போடாது வாங்கிட்டு வந்த டேப்லெட்லாம் டஸ்ட்பின்ல அன்னைக்கு நைட்டே போட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணில் வச்சு கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீ உயிருள்ளவரா இருந்தால் உன்னுடைய ஊழியத்தை நான் செய்யறேன். ஊர்லாம் சொல்லணும், உலகம் எல்லாம் சொல்லணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அனுபவத்தை நான் பார்க்கணும். அப்பதானே நான் வந்து சொல்ல முடியும் உயிரோட இருக்கிறார் இயேசுன்னு. இத்தனை வருஷத்துல நீங்க செஞ்சதா காட்டியும் இன்னைக்கு நீங்க செஞ்சதா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் அடுத்த வருஷத்துல என்கிட்ட குழந்தை இருக்கும் இப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. இன்னைக்கு என் ஒய்ஃப் நல்லா பாக்குறான், எந்த பிரச்சனையும் இல்லை. 2 கண்ணு